தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் ஆண்களுக்கு இப்போ வயிறு பெருசா இருக்குது. வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. வயிறு குறையலன்னு சொல்றாங்க. வயிறை குறைக்கிறதுக்கான மருத்துவம். ஏன்னா வயிறு நிறைய பேருக்கு கீழே குனிஞ்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வயிறு இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அளவுக்கு தெரியாம முதல்ல சாப்பிட்டோன்றாங்க. அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு இயற்கையா வர்றது. நேரங்கட்ட நேரத்துல சாப்பிடுறது. பாதி நேரம் சாப்பிடாம இருந்து மொத்தமா ஒரே நேரத்துல சாப்பிடுறது. காலை சாப்பாடு சாப்பிடாம போவாங்க. மத்தியானத்துலயும் சாப்பிடல. இரவு நேரத்துல போனீங்கன்னா நிறைய சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு வயிறு பெருசா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மலேசியாவில் பாத்தீங்கன்னா காலையில ரொட்டி சாப்பிடுவாங்க. சின்ன ரேசா அந்த பிரெட்டை வெண்ணெய் தடவி சுட்டு சாப்பிட தெரியாத மாதிரி சாப்பிடுவாங்க. மத்தியானத்துல கொஞ்சம் உப்புமா. சாயந்தரம் அத்தனை பேரும் ஹோட்டலுக்கு போனா 40 பிளேட்ல இருக்குது சாப்பாடு. அத்தனையும் சாப்பிடுறாங்க. அப்போ வயிறு பெருசாயிடுது. அதே மாதிரி நம்ம மக்களும் இங்கேயும் அப்படிதான் சாப்பிடுறாங்க. பகல்ல சரியா சாப்பிடுறது இல்ல. ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஏதோ நல்லா சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, சரியா சாப்பிடாதவங்களும் இருக்காங்க. ஆனா சிலர் நல்லா சாப்பிட்டாங்கன்னா அந்த அளவு மிஞ்சி சாப்பிடுவாங்க. இந்த அளவு தான் இல்லை. அப்போ மூச்சு முட்டும். மூச்சு முட்டுற அளவுக்கு என்னைக்குமே சாப்பிடக்கூடாது. பசி எடுக்கும்போது தான் சாப்பிடணும். சாப்பிட்டோம் ஒரு சாப்பாடு இந்த அளவு சாப்பிட்டாலும் இன்னும் இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம உள்ள இடம் இருக்கணும். அந்த அளவுக்கு சாப்பிட்டா நமக்கு செமிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த வயிறு பெருத்து இருந்தாலோ அதுல உள்ள கொழுப்புக்கள் இருந்தாலோ எந்த வகையில அந்த வயிறு பெருத்து இருந்தாலும் சிலர் அதிகமா நடைபயிற்சி கொடுக்கறதுல உட்கார்ந்த இடத்துல வேலை அப்படியே படுத்துக்கிறது இல்ல நேரடியா ஒரு சிறு வேலையை கூட செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குப்பைமேனி ஒரு குப்பைமேனியை குப்பையில இருக்கிறதால இது குப்பைமேனின்னு சொல்றோம். இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது நிறைய நோய்களை சரி செய்யக்கூடியது. இதை சமைச்சு யாரும் சாப்பிடுறது இல்லை. ஏன்னா இது குப்பையில இருக்கு, கேட்கிற இடத்துல கிடைக்குது. அதனால இதை மதிப்பில்லாம போட்டுறாங்க. இது ஒவ்வொரு வீட்லயும் சமைக்கக்கூடிய பொருள் தான். ஆனா அதை யாரும் சமைக்கிறது கிடையாது. இந்த குப்பைமேனியை சாப்பிட்டோம்னா அரிப்பு இருக்காது உடம்புல. சிலர் பாத்தீங்கன்னா அரிப்பு இருக்கும். அரிப்பு இருக்கிற உடம்பு அரிப்பு இருக்காது. தேவையில்லாத கொழுப்புகளை இது கரைக்கக்கூடியது. குப்பைமேனியை அரைச்சு கை காலில் தேய்ச்சிங்கன்னா உள்ள இருக்கிற கொழுப்பை இது கரைக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா குப்பைமேனியை அரைச்சு வயிற்றுல மேல தடவுனோம்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற கொழுப்பையே கரைக்கக்கூடியது. இது மேலே போடும்பொழுதே இந்த அளவுக்குன்னா உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது இதனுடைய அளவு வேற மாதிரி இருக்கும். குப்பைமேனியை நம்ம பயன்படுத்துற விதம் பயன்படுத்தணும்னா அது எல்லாமே நல்லதை செய்யும். சாதாரணமா அரைச்சு தேய்ச்சோம்னா அது லேசா எரிய ஆரம்பிக்கும். ஆனா குப்பைமேனியை நம்ம சமைச்சோம்னா அது உள் உறுப்புக்கள்ல சரி செய்யக்கூடியது. உள்ள எந்த பக்கம் கெட்டு இருந்தாலோ தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை இது கரைக்கக்கூடியது. தேவையில்லாத உள்ள ஏதாவது ஒரு இது இருந்துச்சு நம்ம உடம்புல கொழுப்புக்கு இதுவா இருக்குன்னா அந்த கொழுப்பை கரைக்கும். அது தேவையில்லாத சதைகள் ஊழச்சதையெல்லாம் சேர்ந்து ஒன்னா வயிறு இழுத்து பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு இடுப்புலையும் சேர்ந்து இருக்கு. ஏன்னா வயிறு இங்க வரைக்கும் இருக்கிறதால இந்த தாங்கி இருக்கிறது இடுப்பு கழுத்து இந்த எல்லா பகுதியும் சேர்ந்து வலிக்கும். இந்த வலியெல்லாம் சேர்த்து வலி எடுக்கக்கூடியது இந்த குப்பைமேனி. அதோட முருங்கைக்கீரை நிறைய நன்மையை செய்யும். ஒரு அம்மா வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியா இதை அரைச்சி வயிற்றுல தடவுங்கன்னு சொன்னேன். 2 மணி நேரத்துல அந்த வலி போயிடுச்சு. அப்படின்னா இந்த லேசா மேல போட்டதுக்கே வலி போயிடும். இந்த உள்ளுக்கு சாப்பிட்டா உள்ள இருக்கிற புண்கள் ஆறும். புண்கள் மட்டுமல்ல தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. முருங்கைக்காய் சாப்பிட்றவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. அதிக அளவு முருங்கைக்காய் சாப்பிட உடல் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முருங்கை இலையும் சாப்பிட இன்னைக்கு உடல் சுருங்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு முருங்கை இலையை பூரா நிழல் காய்ச்சல் போட்டு மொத்தமா வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதிக குண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த முருங்கை இலையை கொடுக்கணும். ஏன்னா முருங்கையிலேயே வளராத இடம்லாம் இருக்குது. அதிக பனி பிரதேசம் உள்ள இடத்துக்கெல்லாம் இதை நிழல் காய்ச்சல் போட்டு பொடியாக்கி இடிச்சு அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இது நிறைய நம்ம நாட்டுல இப்போ போய்கிட்டு இருக்கு. முருங்கையினுடைய தன்மை தெரிஞ்சதால எல்லா நாட்டிலையும் கேட்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இதை என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது சமைக்கிறாங்க. மாசம் ஒரு முறை தான் சமைக்கிறாங்க. இதை வாரம் ஒரு முறை சாப்பிடலாம். 3 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டோம்னா உடலை சுருக்க செய்யும். உடல் சுருக்கம் ஏற்படும். உடல் சுருக்கம் ஏற்பட்டா அந்த தேவையில்லாத கொழுப்புகள் கரையும். தேவையில்லாத கொழுப்புகள் கரையிறது மட்டும் இல்ல, அதுக்கு இதோட சேர்ந்து சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறோம். இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும் பொழுது இது உடல்ல உள்ள காரத்தன்மைகள் போய் சேரும்போது கொழுப்புகளை கரைக்கும். இந்த சின்ன வெங்காயம் வேகமா ரத்தத்தை ஓட வைக்கும். எங்க கொழுப்பு அடைப்பு இருந்தாலும் ரத்தம் வேகமா ஓடும்போது அந்த கொழுப்புகள் இருக்கிற இடம் கரைய ஆரம்பிக்கும். இந்த கொழுப்புகளை கரைக்கணும்னா சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும். இதோட சேர்ந்து வரகு அரிசி. வரகு நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது. வரகை சாப்பிட்டோம்னா வரகு இறுக்கமானது. உடலை இதனுடைய தோள்கள் பார்த்தீங்கன்னா 7 தோல் இருக்கும் வரகுக்கு. நெல்லுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வரகுதான்.
நெல்லுக்கு போட்டியாளர் யாருன்னா வரகு தான். அது சொல்லுவாங்க, அந்த வரகு தான் எனக்கு வந்து ஒரு ஒரு பொருத்தமா இருக்கு, வரகு தான் என்னோட போட்டி போட்டுட்டு வருதுன்னு நெல்லு சொல்லுமா. ஏன்னா நெல் எவ்வளவு குமிக்கிறோமோ அதே அளவுக்கு வரகும் குமிஞ்சிரும். ஆனா இதுக்கு தண்ணியே தேவையில்லை, பனியிலேயே வளரக்கூடியது வரகு, பனி வரகுன்னு சொல்லுவோம். இந்த வரகை வந்து சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் கட்டுப்படும், தேவையில்லாத கொழுப்புகள் கரையும், நம்ம உடம்ப வந்து பாதுகாத்துக்கிறோம் இந்த வரகு. இதோட சேர்த்து சீரகம். இந்த சீரகத்தை வந்து நம்ம ஏன் சேர்க்கிறோம், உள் உறுப்புகளை வந்து சீராக்க தான் சீரகம் சேர்க்கிறோம். சீரகம் ஒவ்வொரு இதுலயும் சேர்க்கிறோம், ஏன்னா அடி மேல அடி அடிச்சா தான் அம்மியே நகரும். ஒவ்வொன்றுத்துக்கும் சீரகம் சேர்க்கிறாங்கன்னு, எப்படி ஒரு பானையில தண்ணி கொஞ்சமா இருக்கு, அந்த தண்ணி மேல வரணும்னு நம்ம நினைச்சு காக்கா வந்து கல்லு போட்டுச்சுன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம போட போட ஒவ்வொருத்தர் மூளையிலையும் போய் இது எட்டி அந்த மேல தண்ணி வந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து இதனுடைய மருத்துவத்தன்மை போய் சேரணும். அது ஒவ்வொருவரும் நம்ம செய்யத்தான் வந்து அந்த மருத்துவம் நல்ல நிலையில இருக்கும். இந்த சீரகம் இதுல சேர்த்தே ஆகணும். ஒவ்வொன்றுத்திலையும் சீரகம் சேர்க்கிறாங்க, ஒவ்வொன்றுத்திலையும் நம்ம இதை சேர்க்கிறோம்னு நம்ம சொல்றோம். அனைத்தும் வந்து நமக்கு நல்லதை செய்யக்கூடியது. சிறு பாடத்துல நம்ம படிச்சதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களை வந்து சரி செய்யறதுக்கு ஒவ்வொன்றும் நமக்கு எடுத்துக்காட்டாதான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் வருதுன்னு நினைக்க கூடாது. எல்லாமே வந்து அடி மேல அடி அடிச்சா அம்மி நகரம்னு சொல்றோம்னா, அந்த நம்ம உடல்ல உள்ள கொழுப்புக்களை கரைக்க மீண்டும் மீண்டும் இதை செய்யணும். இதை அடிக்கடி சாப்பிடணும். குறைந்தது இந்த வாரம் ஒரு முறையாவது இதை எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை எடுக்காதவங்க வந்து நிறைய வந்து உடல் வந்து பெருத்துக்கிட்டு தான் போகும். முருங்கைக்கீரை சாப்பிட்றவங்க உடல் சிறுத்துக்கிட்டு தான் வரும். அந்த முருங்கைக்கீரை வேகாம சாப்பிடணும், அகத்திக்கீரையை வெந்து தான் சாப்பிடணும். முருங்கைக்கீரை அரை வேக்காடு, அகத்திக்கீரை முழு வேக்காடுன்னு சொல்லுவோம். முருங்கைக்கீரை அரை வேக்காடுல சாப்பிட்டா அதிக பலன் கிடைக்கும். நேரா கசக்கி சாப்பிட்ட அப்படியே சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதனுடைய சாரை குடிச்சோம்னா உள்ள வந்து புண்களை ஆற்றக்கூடியது, தேவையில்லாத கொழுப்புகளை கரையக்கூடியது. இந்த குப்பைமேனி வந்து கொழுப்பை கரைக்கும் போது லேசா புண்ணா இருக்கும் உள்ள அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே வந்து முருங்கை இலை சாறு உள்ள போகும்போது இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து நமக்கு வந்து மருந்தா மாறும்போது புண்களை வந்து ஆற்றக்கூடியது இந்த முருங்கைச்சாறு. எந்த அளவுக்கு வயிற்றுல கரைஞ்ச கொழுப்பு இருந்த இடத்துல மீண்டும் அந்த வந்து தடவி கொடுக்கும். எப்படி ஒரு பிள்ளையை கிள்ளிட்டு தட்டி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இது கிள்ள செய்யும், இது தட்ட செய்யும். அது ரெண்டும் ஒன்று சேரும்போது அவங்களுக்கு வந்து உள்ள அந்த கொழுப்புகள் கரைஞ்சி வயிறு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இது வந்து குறைந்தது 48 நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் குறைவாங்க. ஆனா கண்டிப்பா நடைபயிற்சி செய்யணும். எல்லாமே வந்து படுத்துக்கிட்டே வந்து குறையணும்னு நினைக்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டம். எல்லாமே வந்து உணவு சாப்பிட்டு உடற்பயிற்சி கொஞ்சம் தேவை. இவங்கெல்லாம் வந்து நடைபயிற்சி செய்யணும். நடைபயிற்சி இல்லாதவங்க கண்டிப்பா வயிறு பெருசா தான் இருக்கும். அவங்க கால் வலி வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா வயிறு பெருசா இருக்கிறதால கால் வலி, முட்டி வலி இவைகள் எல்லாம் இருக்கும். இந்த முட்டி வலியும் சேர்த்து சரியாகும். அதுக்காக வேண்டி இந்த வயிறு பெருத்தவங்களுக்கு வயிறு சிறுக்கிறதுக்கான இந்த சிறப்பு மருந்தை இப்போ இப்போ நம்ம வந்து வயிறு சிறுக்கிறதுக்கான மருந்து நம்ம பார்க்க போறோம். வயிறை வந்து குறைக்கணும், பெரிய வயிறா இருக்கிறவங்களுக்கு வயிறை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துக்கு வந்து முக்கியமா வந்து இந்த குப்பைமேனி. இந்த குப்பைமேனியில வந்து இந்த இலைகளை வந்து பறிச்சு எடுத்துக்கணும். குறைந்தது ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இந்த குப்பைமேனியை நல்லெண்ணெய் வந்து இதுக்கு பயன்படுத்தணும். நெய்யை பயன்படுத்த வேண்டாம், நல்லெண்ணெயை தான் பயன்படுத்தணும். நெய்யை பயன்படுத்தினா வந்து வயிறு பெருக்க ஆரம்பிக்கும், நல்லெண்ணெயை பயன்படுத்தணும் வயிறு சிறுக்க ஆரம்பிக்கும். இதுல வந்து நெய் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுல வந்து ரொம்ப கவனம் தேவை. நம்ம வந்து வீட்டுல நெய் இருக்குதுன்னு நினைச்சு நிறைய பேர் வந்து இந்த நெய்யிலேயே சாப்பிடுவாங்க. நெய்யில சாப்பிட்றதுக்கான மருத்துவம் வேற. 15 to 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம தயாரிக்கிறோம், குடும்பத்துக்கே தயாரிக்கணும். குடும்பமே குண்டா இருக்குனாலும் அந்த குடும்பத்துக்கும் வந்து இதை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது முருங்கைக்கீரையை மோந்து பார்த்து வைக்கணும். இதை இரவு நேரத்துல இப்படி எடுத்து 3 முறை ஆம்பளையால் மூச்சு விட்டோம்னா இதுல இருக்கிற பூச்சி புழுக்கள் வந்து இந்த முருங்கைக்கீரையில இருக்காது. இது நிறைய பேருக்கு தெரியாது. முருங்கைக்கீரையை ஆண்கள் மோந்து பார்த்தோம்னா அதுல உள்ள பூச்சிகள் வந்து அன்னைக்கே அப்பவே சாயந்தரத்துல இறங்கிரும். எந்த ஒரு பூச்சியுமே இருக்காது. இந்த முருங்கைக்கீரையும் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். இதுல வந்து முருங்கைக்கீரையை பயன்படுத்தும் பொழுது வயிற்றுல இருக்கிற அனைத்து புண்களும் ஆறும். வயிற்றுல புண்கள்ல தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. முதல்ல வந்து குப்பைமேனி வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த முருங்கை இலை வந்து அரைப்பாதி வேக்காட்டுல தான் இருக்கும். ஏன்னா முருங்கையை வந்து வெந்து வேகாம சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. வெங்காயம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை, சாம்பார் வெங்காயத்தை இதோட சேர்ந்து எண்ணெயிலேயே நம்ம வதக்கி பொரிச்சு எடுக்கணும். இதோட சேர்த்து நம்ம வரகை வந்து சோறா எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா முதல்லயே சமைச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த வரகு சோறை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இப்போ கையில் வச்சிருக்கோம். 100 கிராம் அளவுக்கு இருக்கிற இந்த சோறை வந்து இதில் போடுறோம். இதுக்கு வந்து 50 கிராம் அரிசி இருந்தாலே 100 கிராம் அளவுக்கு சோறு வந்துடும்.
ஏன்னா இந்த கொஞ்சமாக போட்டால் தண்ணி நம்ம ஊற்றும் போது அந்த வரகு வந்து சோறாக வெந்து வரும்போது 100 கிராம் அளவுக்கு வந்துடும். 50 கிராம் அரிசி வரகு அரிசியை போட்டோம்னா 100 கிராம் அளவுக்கு சோறு வந்துடும். குப்பைமேனியை வந்து எண்ணெயில் வதக்கும் போது தான் அதனுடைய காரத்தன்மை குறையும், அதனுடைய அரிப்புத்தன்மை குறையும். ஏன்னா குப்பைமேனி எங்கே பட்டாலும் அது அரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் குப்பைமேனியை நம்ம எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கிட்டோம்னா உள்ள கொழுப்புக்களை மட்டும் கரைக்கும். உள்ள தேவையில்லாத கொழுப்பு வந்து சேர்ந்துருக்கும். சில பேர் கொழுப்பு கட்டி இருக்கும் உடம்புல, அந்த கொழுப்பு கட்டியையும் கரைக்கக்கூடியது இந்த குப்பைமேனி. குப்பைமேனியை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதை நல்லெண்ணெயில் சாப்பிடணும், நெய்யில் சாப்பிட்டா வேற மருத்துவம், குப்பைமேனியை நல்லெண்ணெயில் சாப்பிட்டா வேற மருத்துவம். ஏற்கனவே நெய்யில் நம்ம வந்து இந்த கட்டிக்கு செஞ்சிருக்கிறோம், பௌத்திரம் கட்டிக்கு. அதை சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே கட்டி கரைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த கட்டி வந்து மீண்டும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அது சாப்பிட நல்ல ஒரு ருசியாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவும் வந்து அதிக அளவு ருசி இருக்கும். ஆனால் உடலில் உள்ள கொழுப்புக்களை, தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்க செய்யும். ஆனால் வயிற்றில் உள்ள கொழுப்பு கரைக்கும் போது முதுகு வலிக்கும். ஏன் முதுகு வலிக்குன்னா, முதுகு தான் தாங்கிட்டு இருக்கு வயிறு கரைய முதுகு வலிக்கும். முதுகு வலியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நடைப்பயிற்சி கொடுத்தீங்கன்னா அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். வலி குறைஞ்சின்னா அந்த முதுகு வலி வலிக்குதுனாலே தொப்பை குறையுதுன்னு அர்த்தம். இந்த தொப்பை குறையும் போது முதுகு வலி கண்டிப்பாக இருக்கும். முதுகு வலிக்கு சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்துக்கலாம், சுடுதண்ணியில் குளிச்சிக்கலாம். நடைப்பயிற்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குறைந்தது ஒரு 2 கிலோமீட்டராவது நடக்கணும். மெதுவாக நடந்தாலும் 2 கிலோமீட்டர் நடந்தாங்கன்னா அந்த வயத்தில் உள்ள வலி கரையிறது தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து அடிவயிறு முழுதும் லேசாக ஊசி போட்ட மாதிரி குத்தும். ஏன் குத்துதுன்னா அது அந்த குறையிறதுக்கு, அந்த தோல் சுருங்கிறதுக்கு குத்தும். அது தெரியாமல் நம்ம சாப்பிட்டோம், ஏதோ வயிறு வலிக்குது, ஏதோ வயிற்று உபாதைன்னு நினச்சி பயப்படக்கூடாது. பயந்துட்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதை ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிட்டா தவறே கிடையாது. அவங்களுக்கு வந்து அதிக அளவு சத்தை கொடுக்குமே தவிர உடம்பை குறைக்காது. சீரகத்தை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது கிடையாது. அதை அடுப்பில் இருக்கும்போது போட வேண்டியதில்லை. இறக்க போகும்போது மட்டும் இதை போட்டு இதை சாப்பிட்டோம்னா வயிறு குறைய ஆரம்பிச்சிடும். 50 கிராம் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு கடைக்கு போய் சாப்பிட்ற ஒரு பொங்கல் அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த கனமானவங்க சாப்பிட்றதே கொஞ்சமாக தான் இருக்கும். அவங்க இதை காலை நேரத்தில் சாப்பிட்டு நடைபயிற்சி கொடுக்கலாம். இல்லைன்னா நடந்துட்டு வந்துட்டு 2வது இதை சாப்பிடலாம், தவறு கிடையாது. எப்படி செஞ்சாலும் அவங்க உடலில் உள்ள கொழுப்புக்களை கரைக்கும் போது வீக்கமான வயிறை வந்து குறைக்க செய்யும். கர்ப்பம் பெற்ற பெண்கள் வந்து இதை சாப்பிட்றோம் வயிறு குறையணும்னு வாங்க. இல்லை, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வயிறு பெருசாக இருக்குது, சாப்பிடலாம், கண்டிப்பாக சாப்பிடலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வயிறு பெருசாக இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் வயத்தில் அவங்க புள்ள இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். கர்ப்பமாக இருக்காங்கன்னா இல்லைங்க, நான் புள்ள பத்து 15 வருஷம் ஆச்சு, ஆனால் வயிறு மட்டும் உங்களை பெருசாக இருக்கணும். அவங்களும் இதை சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட்டா நடக்கணும். நடைப்பயிற்சி கொடுத்தா தான் அந்த கொழுப்புக்கள் கரையும். இல்லைன்னா சாப்பிட்டு உட்காந்தா கொஞ்சம் தான் குறையுமே தவிர அதிக அளவு குறையாது. நடைப்பயிற்சி கொடுத்தா குறைந்தது 10 கிலோவாவது ஒரு மாசத்துல குறையும். 10 கிலோ குறைஞ்சதுன்னா அவங்க உடல் வந்து எந்த அளவு இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். உடல் உபாதைகள் குறையும். மெதுவாக நடந்தவங்களுக்கு வந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. கால் வலிகள் குறையும். இடுப்பு வலி வந்து இருந்தாலும் அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அந்த L4 L5ன்னு சொல்லுவாங்க, 5வது எலும்பு 6வது எலும்பு இடுப்புல அந்த எலும்புகள் வந்து பிதுங்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து வயிறு இழுக்கிறதால, பின்பக்கம் வந்து அதை இழுத்து பிதுங்கிறதால அது வந்து ஜவ்வு வெடிச்சிருச்சு, அந்த எலும்பை எடுக்கணும். அதெல்லாம் தேவையில்லாத. வயிறை குறைச்சோம்னா சரியாயிடும். எப்படி சொல்லுவாங்க, அடுப்பு கீழே நெருப்பை வைக்கும்போது மேலே கொதிக்கிறது அதிகமாச்சுன்னா கீழே இருக்க விறகு இழுத்தா கொதிக்கிறது குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவை வந்து சரி பண்ணும்போது வயிறு குறையும் போது இடுப்பு எலும்பு வலி குறைஞ்சிரும். இந்த இடுப்பு வயிறை குறைக்கும் போது இடுப்பு வலி சரியாகும். அதனால வயிறை குறைக்கிறதுக்கான வேலையை பார்த்தோம்னா வயிறு குறைய இடுப்பு வலியும் தன்னால குறையும். இது வயிறு பெருத்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வயிறு பெருத்து இருக்கு. இந்த வயிறு பெருத்து இருக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு நிலையில இருப்பாங்க. அவங்களுடைய வயிறு குறைஞ்சி அவங்க வேகமாக நடைபயிற்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து நகங்கள் வந்து சொத்தையாயிடுது. எல்லா நகங்களும் வந்து சொத்தையாகிட்டே வருது. இந்த சொத்தையாகிறத வந்து சரி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. சொத்தையாகிறது சரியாகணும்னா நம்ம ரத்தங்கள் வந்து முதல்ல சுத்தமாகணும். அவங்க உடலில் உள்ள ரத்தங்கள் வந்து கெட்டு போயிருக்கும். ரத்தம் கெட்டு போனால் தான் நகம் சொத்தையாகும். கை காலில் வந்து நகம் சொத்தையாகுதுன்னா உள் உறுப்புகள் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்படியே மீறி நம்ம வந்து நகங்களை சரி பண்ணலாம். ஆனால் சரி பண்ணாலும் அவங்க உடலில் உள்ள ரத்தங்கள் சுத்தமாகணும். ரத்த நாணல்கள் சுத்தமானாதான் நகம் சுத்தமாகும். நகம் இப்போ நம்ம ஒரு விரலில் நகம் இதாகுதுன்னா ஈரலில் பாதிப்பு இருக்குன்னு, அடுத்த விரலில் நகம் சொத்தையாகுதுன்னா அதுக்கு அடுத்து மண்ணீரலில் பாதிப்பு. இப்படி ஒவ்வொரு நகத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. 5 விரலில் சொத்தையாகிட்டுனா உள் உறுப்புகள் எல்லாமே வந்து கெட்டுக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். கெட்டுட்டு வர்றதை வந்து சரி பண்ணணும்னா அந்த நகங்கள் வந்து சரியாகணும். நகங்களுக்கு உயிர் ஊட்டணும்னா மருதாணியை பயன்படுத்துகிறோம்.
இந்த மருதாணி வந்து நகத்தில் வந்து மருதாணியை பெண்கள் வந்து போட்டு வருவாங்க. ஏன்னா அந்த நாள்ல இருந்தே போட்டு வர்றதுக்கு காரணம் சொத்தை நகங்கள் வராமல் இருக்கணும். வந்தாலும் அந்த நகத்தில் அது போட்டிருக்கிறதா அது தெரியாது. ஏன்னா விரலை சுற்றி நம்ம மருதாணி பூசி இருக்கும்பொழுது நகம் செத்த நகம் தெரியாது. அந்த வண்ணத்திலேயே வந்து கையினுடைய நிறத்தை பார்த்து யாரும் அருவறுப்பு பட மாட்டாங்க. அதனாலேயே அந்த பெண்கள் அன்னைக்கு மறைமுகமாக அதை மறைக்கிறதுக்கு மருதாணி போட்டிருந்தாங்க. அந்த மருதாணி போட்டாங்கன்னா செத்த நகம் மீண்டும் வந்து நல்ல நகமாக வரும். அதுவே அவங்களுக்கு வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டது தான். அந்த மருதாணியோட பல வகையான இதை வச்சு அரைப்பாங்க. அதோடு சேர்ந்து நொச்சி இலை, நொச்சின்னு வந்து நம்ம இங்கே வந்து நிறைய நொச்சி இருக்குது. இது நேற்று நம்ம பார்த்தது வந்து வேறு, இன்றைக்கி பார்க்குறது 3 இலை நொச்சி. இந்த 3 இலை நொச்சியை வச்சு நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். இந்த 3 இலை நொச்சியை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது எல்லா வகையான அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியது இந்த 3 இலை நொச்சியானது. இந்த நொச்சியினுடைய பயன்கள் வந்து நிறைய பயன்பாடுகள் உண்டு. இது தலைக்கு வச்சு படுத்தோம்னா உள் உறுப்புகள் வந்து சுத்தமாகும், நுரையீரல் சுத்தமாகும். நுரையீரல் சுத்தமான விரல்கள் உள்ள நகங்கள் சொத்தைகள் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இதை தலையில் வச்சு படுத்தோம்னா தலையில் உள்ள நீரை வந்து இழுக்கக்கூடியது. தலை பாரமாக இருக்கிறவங்க இதை தலைக்கு வச்சு படுப்பாங்க. தலைக்கு வச்சு படுக்கும்போது தலையில் உள்ள அந்த நீர்களை எடுக்கக்கூடியது. சிலர் சொல்லுவாங்க கண்ணுக்குள்ளே வந்து நீர் இருக்குது எனக்கு அப்படின்னா, இதை தலைக்கு வச்சு படுத்தாலே தலையில் தான் இருக்குது கண். அதனால் கண்ணில் இருக்கிற நீரையும் எடுக்கிறதுக்கு இது வந்து சிறந்த மருந்து. நொச்சி வந்து சாதாரணமாக வேலி ஓரத்தில் இருக்கும். இதில் ஒரு குச்சியை ஒடிச்சு நட்டு வச்சாலே தழுத்துறோம். இதுக்கு வேரோட பிடிங்கிட்டு வரணும், விதையை எடுத்துகிட்டு வரணும்லாம் இல்லை. நொச்சி வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. அதனால் இதனுடைய பலன் வந்து அதிகமான பலன். இதை யாரையும் வந்து இது கண்டுக்கிறது இல்லை. அதனால் இதை சாதாரணமாக வெட்டி எறிஞ்சிடுறாங்க. இது ஒவ்வொன்றும் மருத்துவம். இந்த மருத்துவத்தோடு சேர்ந்து இப்போது நம்ம எரிக்கம்பூவை நம்ம பயன்படுத்த போகிறோம். எருக்கம்பூ வந்து எதுக்கும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா விஷம்னு எல்லாரும் பயப்படுறாங்க. நல்லா போய் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து இந்த எருக்கம்பூவாக சாப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? ஏன் வெள்ளாடு சாகலை? அதுவும் ஒரு உயிரினம் தானே. எருக்கம்பூவை மட்டும் கத்தரிச்சு சாப்பிடும். அதுக்கு தெரியும் வயிற்றுக்குள்ளே கல் போய் சேர்ந்துருச்சு, வயிற்றுக்குள்ளே பல உபாதைகள் நமக்கு இருக்குன்னா அது போய் எருக்கம்பூவை தேடித்திங்க. வயிறு சரியில்லைன்னா இந்த எருக்கம்பூவை சாப்பிட்டா அந்த வயிறு சரியாயிடும். இதை நம்ம நேரடியாக கொடுத்தோம்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. பயம் அவங்களுக்கு, ஐயோ ஏதோ விஷத்தை வெட்டி கொடுக்குறானேன்னு. ஆனால் நேரடியாக எல்லாருக்கும் முன்னாடி நான் சாப்பிட்டு காட்டுறோம். ஏன் சாப்பிட்டு காட்டுறோம்னா அது வந்து எதுவும் நல்லது தான், கெட்டது செய்யாத அளவு முறை இருக்குது. அளவு முறைகளை மாற்றி நம்ம செஞ்சோம்னா தான் தவறு வரும். அளவு மாறாமல் சொல்கிற அளவில் எடுத்துக்கிட்டோம்னா சரி வரும். இதை வந்து நகத்துக்கு மேலே பூச்சா பூச போகிறோம். மருதாணியில் இப்போ முதல்ல வந்து பாக்கு வெத்தலை எல்லாம் வச்சு அரைப்பாங்க. பாக்கு வெத்தலை அரைக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து சாதாரணமாக அரைக்கிறது இல்லாமல் இது எருக்கம்பூ, நொச்சி இலை இவைகளை பயன்படுத்தி நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம். இந்த மருந்தாக பயன்படுத்தும் முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். அப்புறம் மருந்து தயாரிக்கிறதுக்கான மருந்து பொருள்கள் வந்து எருக்கம் பூ மட்டும் போதுமானது. எருக்கம் பூவோடு சேர்த்து நொச்சி இலை, இது வந்து 3 இலை நொச்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தது 5 இலை நொச்சி. போன மருத்துவத்தில் நம்ம பார்த்தது 5 இலை நொச்சி. சில நொச்சிகள் வந்து நீல நொச்சி இருக்குது, கருநொச்சி இருக்குது. இதில் வந்து 3 இலை நொச்சி. இதனுடைய சிறப்பு வந்து நல்ல வேலை செய்யும். இது நகங்கள் வந்து சொத்தைகளை வந்து எடுக்கிறதுல இந்த 3 இலை நொச்சி வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. அதனால தான் இந்த 3 இலை நொச்சி இப்போ நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு விரலில் இருக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா 10 விரல்லையும் இருக்கும். அது விரலுக்கு தக்கன நம்ம அளவு சரியாக எடுத்துக்கிறணும். ஏன்னா எருக்கம்பூ எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம நொச்சி இலை எடுக்கணும். அதில் வந்து 3ல் 1 பங்கு அளவுக்கு நம்ம மருதாணி இலை எடுத்தால் போதும். மூன்றும் கலந்த மருந்தை வந்து கலவை அரை.
இந்த தேவைக்கேற்ப கொஞ்சம் சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நகங்களில் வந்து இதை வந்து அப்படியே இப்படி வச்சு பிடிச்சி விட்டுறணும். ஒரு நகம் செத்து போயிருக்கு அப்படின்னா நகத்தில் இதேமாதிரி வச்சு அரைச்சி நல்லா இன்னும் கொஞ்சம் மையாக அரைக்கணும். மையாக அரைச்சி சிறிதளவு நீர் விட்டு அரைச்சி விரலில் ஒட்டிட்டோம்னா இது இரவு முழுதும் இருக்கும். இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம்னா ஒரு 30 நாளில் வந்து அந்த சொத்தை நகம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த சொத்தை நகம் வந்து மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. சொத்தை நகம் சரியாகணும்னா இந்த எருக்கம்பூ வந்து இந்த பால் படும்பொழுது அந்த இடத்த வந்து வேக வச்சிடும். அந்த இடத்த வேக வச்சு அதனுடைய தன்மையில் வந்து சரியாகும். அதோடு சேர்ந்த மருதாணி வந்து உள்ளே வந்து சொத்தைகளை சரி செய்யக்கூடியது. சொத்தைகள் சரியாகும்போது இந்த நொச்சியில் வந்து அதனுடைய விஷத்தன்மையை வெளியெடுக்கிறது. இது எல்லாம் சேர்ந்த கலவையை நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம நகங்களில் போட்டு வந்தோம்னா செத்துப்போன கை மாதிரி இருக்கும். அந்த நகங்கள் செத்துப்போன அந்த நகத்தை பார்க்கும்பொழுது அது மீண்டும் புது நகங்கள் வர்றதுக்கு இது தூண்ட செய்யும். இது தூண்டி வரும்பொழுது ஒரு 3 மாதம் பொறுத்து பார்த்தோம்னா புதிய நகம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நகங்கள் வந்து செத்து போயிருந்தாலும் அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சரியாகும்போது அவங்க கையில் வந்து பார்க்க நல்லா இருக்கும். அவங்க அருவருப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா உள் உறுப்புகள் சரியாகணும். இது அளவு முறை பார்த்தோம்னா எரிக்கிழம்பூ உங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நொச்சி எடுத்துக்கலாம். அதில் 3ல் 1 பங்கு அளவுக்கு மருதாணி இலை எடுத்தால் போதும். இது 3ம் கலந்த கலவையை நல்லா அரைச்சி விரலில் இந்த இலையை அரைச்ச கலவையை இரவு நேரங்களில் போட்டு பகலில் வந்து கழுவிட்டு வந்தோம்னா நகங்கள் உள்ள சொத்தைகள் மாறி நல்ல நிலைக்கு வரும். இந்த நிலையை வர்றதுக்கு நகங்களை பாதுகாக்கிறதுக்கும் விரல்களை பாதுகாக்கிறதுக்கும் நல்ல விரலில் இருக்கிறவங்களும் போடலாம். நல்ல நகம் இருக்கிறவங்களும் இதை போடலாம். அவங்க சொத்த நகம் உள்ளவங்க தான் போடணுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. விரல்களில் புண் இருந்தாலும் இதை போட்டு வந்தாங்கன்னா அந்த புண்கள் மாறி விரல்கள் அழகாக இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தி விரல்களை காப்பாற்ற வேண்டும் என்று